முற்போக்காளர் வேதநாயகம் சாஸ்திரியாரின் 250வது பிறந்த நாள் விழா தஞ்சை தூய பேதுரு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் கொண்டாடப்பட்டது. 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். 133 நூல்களை வேதநாயகம் சாஸ்திரி எழுதியிருந்தாலும் அதில் பெத்லகேம் குறவஞ்சி எனும் புத்தகம் அவரின் படைப்பின் சிகரமாக இன்றளவும் திகழ்கிறது. இந்நிலையில் அவரின் 250வது பிறந்த நாளை அவரின் வழித்தோன்றல்கள் சிலுவையுடன் ஊர்வலமாக சென்று அவரது கல்லறையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பெத்லகேம் குறவஞ்சி என்கிற குறவஞ்சி இலக்கியத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இன்னும் அநேக விதமான அவருடைய படைப்புகள் மக்கள் மத்தியிலே இன்னும் காணப்படாமல் இருக்கிறது, இன்னும் பரவாமல் இருக்கிறது. அதை பரவ செய்கிற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். முற்போக்காளர் வேதநாயகம் சாஸ்திரியாரின் 250வது பிறந்த நாள் விழா தஞ்சை தூய பேதுரு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் கொண்டாடப்பட்டது. 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். 133 நூல்களை வேதநாயகம் சாஸ்திரி எழுதியிருந்தாலும் அதில் பெத்லகேம் குறவஞ்சி எனும் புத்தகம் அவரின் படைப்பின் சிகரமாக இன்றளவும் திகழ்கிறது. இந்நிலையில் அவரின் 250வது பிறந்த நாளை அவரின் வழித்தோன்றல்கள் சிலுவையுடன் ஊர்வலமாக சென்று அவரது கல்லறையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பெத்லகேம் குறவஞ்சி என்கிற குறவஞ்சி இலக்கியத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இன்னும் அநேக விதமான அவருடைய படைப்புகள் மக்கள் மத்தியிலே இன்னும் காணப்படாமல் இருக்கிறது, இன்னும் பரவாமல் இருக்கிறது. அதை பரவ செய்கிற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காண்போம். முற்போக்காளர் வேதநாயகம் சாஸ்திரியாரின் 250வது பிறந்த நாள் விழா தஞ்சை தூய பேதுரு ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியுடன் கொண்டாடப்பட்டது. 1774ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பிறந்த வேதநாயகம் சாஸ்திரியார் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரின் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். 133 நூல்களை வேதநாயகம் சாஸ்திரி எழுதியிருந்தாலும் அதில் பெத்லகேம் குறவஞ்சி எனும் புத்தகம் அவரின் படைப்பின் சிகரமாக இன்றளவும் திகழ்கிறது. இந்நிலையில் அவரின் 250வது பிறந்த நாளை அவரின் வழித்தோன்றல்கள் சிலுவையுடன் ஊர்வலமாக சென்று அவரது கல்லறையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பெத்லகேம் குறவஞ்சி என்கிற குறவஞ்சி இலக்கியத்தையும் அவர் படைத்திருக்கிறார். இன்னும் அநேக விதமான அவருடைய படைப்புகள் மக்கள் மத்தியிலே இன்னும் காணப்படாமல் இருக்கிறது, இன்னும் பரவாமல் இருக்கிறது. அதை பரவ செய்கிற முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டு வருகிறோம்.